சயின்ஸ் சென்டர். அது பேர் கோல் அரங்கம் வச்சிருக்கான். கேல் அரங்கத்தை கோல் அரங்கம் வச்சிருக்கான். இவன் என்ன செய்யறான், நேர வருவான், வந்தோடனே புதர் செடிகளை பூந்துறான், பெருச்சாலி மாதிரி ஆணு பெண்ணும். வந்தோடனே புதருக்குள்ள தான் கிடப்பான். டோக்கன் வாங்கிட்டு உள்ள போறான். காலையில 6 மணிக்கு சுப தொழுதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுவான். எதுக்கு மச்சான், நீ முன்கூட்டியே போய் அந்த செடி கீழே பேரு, நீ ஆளை கூட்டு வந்தா நான் வெளியே போயிருவாங்க. புரோக்கர் பேர நண்பர் நண்பன்டா சொல்லி வச்சிருக்காம்ல, நண்பன்டா டேய் காவலுக்கு இருக்கும்டா, நீ வா. அவ்வளவு வாழ் வந்துட்டா உள்ள போ, உங்க அப்பா பின்னாடி வரான், உங்க அண்ணன் பின்னாடி வரான், சிக்னல். இவன் நட்புக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் காப்பாத்துறாங்க முஸ்லீம். அதாவது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடி அல்லாஹ்வுக்காக பிரிவான். அல்லாஹ் சொன்னான், இவன் அவளுக்காக ஒன்று கூடி அவளுக்காகவே நாசமா போயிருவாங்க. இப்படி ஆமா. இப்ப நான் வரேன், சாதாரண விஷயம் கிடையாது. பிப்ரவரி 14 இவனுங்க கொண்டாட ஆரம்பிச்சா பிப்ரவரி 7ஆம் நாள்ல இருந்து அப்பனும் ஆத்தாலும் அப்படியே கண்ணை முடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் கொண்டாடிட்டு சொல்லுவான், எங்க ஊர் பாசையில கட்டையிலன்பாங்க. தெரியுமா உங்களுக்கு கட்டையிலன்னா? சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிடுங்க. கட்டையிலன்னா உஷாராயிக்கன்னு அர்த்தம். கட்டையில உன் மவ மொழி சரியில்லை அப்படிமா. அப்ப அம்மாட்ட சொல்லுவான், உன் மவ மொழி சரியில்லை பாத்துக்க. நான் என்னத்தை தான் பார்க்க, நீங்க பாருங்க. அவ காலையில இருந்து கண்ணாடி மணி மைய தடவை அழிக்க, மைய தடவை அழிக்க, மைய தடவை அழிக்க, சடை இப்படி போட அலைதால எல்லாம் பார்த்துங்களா. பிப்ரவரி 14 வருது. பிப்ரவரி 14 வருது. பிப்ரவரி 16 காதலர் தினம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஜூன் 16 கருக்கலைக்கிற தினம். 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கிற பீல்ல இவன் எல்லாம் 14ஆம் தேதி ஃபுல்லா புருஷன் முண்டாட்டி ஆயிருவான். சி எல்லாம் ஐட்டம் ஆகி விட்டுருவான். ஜூன் 16 பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்ன டாக்டர்ப்பா, பொம்பளை டாக்டர் ராமசாமி முருகத்தில் இருக்கல ஆக்னஸ் டாக்டர் ஃபுல்லா ஜூன் 16ஆம் தேதி லைனா போய் நிக்கிறது. என்ன பிப்ரவரி 14 தந்த பரிசு, காதல தின பரிசை கொண்டு கலைக்க வந்திருக்கான். காதல தின பரிசை கலைக்கான். இந்த காமெடிக்கு பேசுற விஷயம் நல்லா கேட்டுங்க, சீரியஸான விஷயம் தான் பேச போறேன். காதல் என்ற பெயராலே முஸ்லிம் இளம் பெண்களை சூறையாடுகிற RSS சிந்தனைவாத இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். கவனமா இருங்க, பி கேர்ஃபுல். காதல் என்ற வலை விரித்து இஸ்லாமிய பெண்களை காதல் என்ற மாயினாலே உள்ளே விழவைத்து அவர்களை கருத்தரிக்க வைத்து முஸ்லீம் அல்லாத ஒரு காவிருடைய கருவை என் வயிற்றிலே உருவாக வைத்தேன் என்று அவன் கம்பீரமாக அவன் தலைவரிடத்தில் போய் சொல்லி அதற்காக 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு RSS பயங்கரவாதம் வேறு கொண்டிருக்கிறது. இந்த அப்பாவி முஸ்லிம் பெண்கள் தந்தையும் தாயும் தந்திருக்கிற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தந்தை வண்டியில் இருக்கிறவனாக நெருப்பிலே வாடுகின்ற ஹோட்ட தொழிலாளியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து நான் தான் கல்வி கற்கவில்லை, என் சந்ததியாவது கல்வி கற்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு பெண் பிள்ளைகளை நல்ல கல்வி கற்க கல்லூரிக்கு அனுப்பி வைத்தால் இந்த பிள்ளைகள் தன் தந்தையும் தாயும் தியாகத்தையும் நினைத்து பார்ப்பதற்கு பதிலாக இவர்கள் கல்லூரி ஜோடிகளை கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். கல்லூரி ஜோடிகளை கண்டுபிடித்து இவர்கள் காட்டு முராண்டி வாழ்க்கையை பகிரங்கமாக செய்கிறார்கள். கண்ட இடத்திலே சுத்துகிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய அமைப்பு இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. எல்லா அமைப்புகளையும் சில இளைஞர்கள் இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி பெண்கள் தவறு செய்த கண்ட ஆத்திரம் தாங்க முடியல, உடச்சே பேசிடுவோம். எல்லா அமைப்பு இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி தவறு நடக்க கொந்தளை போறது. பெற்றோர்களுடைய மோசமான நிலை தரும் முஸ்லிம் பெற்றோருடைய நிலை. ஒரு இளைஞன் தன்னுடைய ஒரு பெண்ணை இஸ்லாமிய பெண் ஒருத்தி மற்றவருடன் சுற்றுவதை பார்த்து பிடித்துக் கொண்டு அல்லது தகவலை கொண்டு பெற்றோர்களிடத்தில் கொடுத்தால் தந்தை என்ன செய்யணும்? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், சரியான நேரத்தில் தகவல் தந்தீங்க, அவள் உங்கள் சகோதரியை போன்று நிச்சயமாக அவள் விஷயத்தில் நல்லதொரு முடிவை நான் எடுக்கிறேன் அல்லது கண்டிக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக இவன் திருப்பி கேட்கான். அவளை பார்த்து என்ன தெரியுமா கேட்கான்? என் பிள்ளை எங்க பார்த்த? அங்கதான் பார்த்தேன். பாத்தியோ? சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அப்படிதான் போவா, போ, அப்படிதான் போவா, அவன் வேலையை பாரு. சொன்னாங்களா இல்லையா? பேட்டியில் அங்க தேடி போனோம். தேடி போய் எப்படி தெரியுமா, ஒரு பெரிய பேக்கரியில் உட்கார்ந்து மோதிரம் மாத்துறாங்க. 2 பேரும் மோதிரம் மாத்துறாங்க. மோதிரத்தை அடையாளம் வச்சு தேடி போய் நாங்க வீட்டை போய் சொன்னா அவ அம்மா காரி சொல்லுதா, மோதிரத்தை நான் தான் வாங்கி கொடுத்தேங்க, நான் தான் வாங்கி கொடுத்தேன். பிள்ளையை காப்பாற்றுவதாக நினைக்கிறாள், ஆனால் அவள் பிள்ளையை காப்பாற்றவில்லை, மாறாக பிள்ளையின் கற்பை துளைப்பதற்கு துணை போகிறாள். இல்லையா?
அது மட்டுமல்லாது இதை போய் சொல்லிவிட்ட இளைஞர்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளால் வேறு திட்டுகிறார்கள். காவல்துறை என்ன நினைக்கு? காவல்துறை இந்திய நாட்டு சட்டத்தை பின்பற்றும். இந்திய நாட்டு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறது? காதல் என்பது புனிதமானது. காதலுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனக்கலப்பை இந்திய நாட்டு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். காதலுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சாக்கடை பன்றிக்கு ஏதடா ஜாதி என்று நாங்கள் கேட்டோம். சாக்கடை பன்றிக்கு ஜாதி உண்டா? எந்த ஜாதியும் கிடையாது. நீ விரவி கொள்ளலாம். சாக்கடையை உருண்டு விரண்டு அது எந்த விதமான இனமும் பார்க்காமல் இனச்சேர்க்கை செய்வதை போன்று காதலன் என்ற பெயரால் யாரும் யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம் என்று இந்திய நாட்டு சட்டம் சொல்கிறது. இவன் முஸ்லீமாக வாழ்வதற்கு பதிலாக அல்லது அவள் முஸ்லீமாக வாழ்வதற்கு பதிலாக நான் இந்திய நாட்டு பெண்ணாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காதலிப்பவர்கள் முற்போக்குவாதிகள் என்றும் காதலை தடுப்பவர்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள் என்றும் நம்மை அடையாளம் பிரித்து காட்டுகிறார்கள்.